அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நிறைய பேர் சபை கூடுகிற நேரத்தில், ஆராதனை வேளையில், தொழுகை நேரத்தில் நடைபெறுகிற இந்த பாவ அறிக்கை வேளையில் பாவத்தை அறிக்கை செய்வாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. நாம் இது நாள் வரை, அதாவது அன்னைக்கு வரைக்கும் செஞ்ச பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டோம், எல்லாம் கிளியர் ஆகிட்டுது, இனி அடுத்த பாவத்தை செய்ய தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பாவ அறிக்கை செய்கிறதுக்கு எந்த இடம் ரொம்ப சூட்டபுளான இடம்? சர்ச்சு கிடையாது. ஆராதனை வேலைகளில் உன்னை நீ சிந்தித்துப்பார், யோசித்துப்பார், ஆராய்ந்துப்பார், உன்னை ஒப்பு கொடு, இதெல்லாம் நமக்கு ஒரு தூண்டுதலை தரதுக்கு அவங்க சொல்லுவாங்க. நாம் அது அந்த நேரத்தில் சிந்திக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் உண்மையான பாவ அறிக்கை செய்கிறதுக்கு தகுதியான இடம் நம்முடைய சர்ச்சு கிடையாது, நம்முடைய ஆலயம் கிடையாது. நாம் எங்கே தனியாக இருக்கிறோமோ அங்கே தான் அது சரியாக வேலை செய்யும். ஆராதனை சூழல்கள், சபை சூழல்கள், அது ஒரு டைம் லிமிட் இருக்கும். அதுக்குன்னு சொல்லப்போனால் நிறைய சபைகள்லாம் ஒரு கட்டுரை எழுதி வச்சுருக்குறாங்க, எப்படி எந்தெந்த பாவத்தை எப்படி சொல்லணும் அப்படின்ட்டு. சில இடங்களில் இன்ஃபார்மலாக இருக்கும். ஆனால் இந்த கூடுகையில் உட்காந்துருக்கிற வேளை, 4 ஆட்களுக்கு மொத்தம் நிற்கிற வேளை, நாம் உண்மையாக நம்முடைய தவறுகளை, பாவங்களை, குறைகளை, குற்றங்களை உணர்வதற்கான நிலை இருக்காது. when we are alone, அதுதான் சரியானது. தனியாக இருந்து நாம் எப்படி வாழுகிறோம், எப்படி சிந்திக்கிறோம், எப்படி பார்க்குறோம், எப்படி ஆசைப்படுறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி பழகுறோம், எப்படி பேசுகிறோம், அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். சபையில் அது ஒரு சம்பிரதாயமான ஒன்றாக இருக்குது, பாரம்பரியமான ஒன்றாக இருக்குது. அது ஒரு வழக்கமான ஒரு மார்க்க சம்பந்த நடவடிக்கையாக இருக்குது. அங்கே போயிட்டு நம்முடைய உண்மையான நிலைமையெல்லாம் நம்ம முழுமையாக அறிய முடியாது. தனியாக உட்காந்து ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு, நான் இங்கே இருக்கிறேன், ஆண்டோடைய வெளிச்சத்தில் நான் இருக்கிறேன், நான் ஒன்றையும் மறைக்க முடியாது, எவ்ரிதிங் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஓப்பன், அந்த ஃபீலிங்கோட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பாவங்களை அறிந்து உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நாம் அவைகளை அறிக்கையிட்டு அவைகளை ஆண்டவர் மன்னித்து நம்ம ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாம் செயல்படணும். வெறுமனை சபைகளுக்கு போகிற வேளை நாம் ஒரு பாவ அறிக்கை அவங்க சொல்கிற நேரத்தில் நம்மளும் சொல்லுவோம். நிறைய பேருக்கு என்னத்தை சொன்னோம் ஒன்றுமே தெரியாது. பாவ அறிக்கைங்கிற பேரில் நம்ம பாவ அறிக்கை செஞ்சோமே, அந்த பாவத்தை பற்றி கொஞ்சமாக ஃபீல் பண்ணோமா, அதை பற்றி கொஞ்சமாக நம்ம மனசுக்குள்ளே கொஞ்சமாக சிந்திச்சோமா? ஒன்றுமே கிடையாது. ஒரு கட்டுரையை வாசிக்கிறது மாதிரி கடகடா என்ன செய்கிறோம், ஒரு மார்க்க சம்பந்தமான நடவடிக்கையாக நம்ம பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம். இப்போது ஒரு டாக்டர்கிட்ட உங்கள் கம்ப்ளைண்ட்டை சொல்கிறவள கூட எப்படி சொல்கிறீங்க, ரொம்ப சாதாரணமாக சொல்லுவீங்களா? அதை ஃபீல் பண்ணி சொல்லுவீங்க. அதே போல் நம்முடைய தவறுகளை, குறைகளை உரிய விதமாக நம்ம உணரணும். தனித்து உட்கார்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் பேசுகிறீங்க. நிறைய பேர் சபையில் பாவறிக்கை செய்கிற காரணம் என்னென்னா, அங்கே தான் கடவுள் இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடவுள் இருக்கிறது எங்கே தெரியுமா? நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே தான். நாம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் இருக்கிற இடத்துல கடவுள் இருக்க மாட்டார். நம்ம வாழ்க்கையில் எப்பொழுது எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் இருப்பார். அதனால் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, எங்கே நாம் இருக்கிறோமோ அங்கே நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய நிலைமையை நாம் அறிந்து கொள்ளத்தக்கத ஆண்டவரே நம்ம கிருபை செய்யும்படியாக நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். தவறை உணர்ந்து, குறை உணர்ந்து, அந்த தவறுகள் மேலே ஒரு வருத்தத்தை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு உண்மையான மனம் திரும்புதலை தேடணும், உண்மையான பாவ விடுதலை தேடணும். அப்போ சும்மா பாவ அறிக்கை செய்ய வேண்டிய தேவை வராது. ஏன்னா நம்ம பாவத்தை விட்டு விலகி வரோம். அறிக்கை செய்ய வேண்டியது பாவம் செய்ய வேண்டியது, அறிக்கை செய்ய வேண்டியது பாவம் செய்ய வேண்டியது, இந்த மாதிரி அனுபவத்தை விட்டு அறிக்கை செய்துவிட்ட பாவங்களை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கையிட்டு விட்டு மறுபடியும் அறிக்கை செய்ய வருகிறவன் அப்படி இல்லை, அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன். எனவே நாம் திரும்ப அதே பாவங்களை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது என்கிற உணர்வோடு அவளை விட்டு வெளியே வரும்படியாக கர்த்தருடைய கிருபை கேட்கணும். தரித்திருந்து ஆராய்ந்து பார்ப்போம், சிந்திப்போம், நம்முடைய நிலைமை ஆண்டோட சொல்லுவோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார்.